சார் இப்பதான் ஒரு மாதிரியா தேர்தல் மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் மீண்டும் சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் கட்சியினுடைய தலைவர் எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் அமைக்கக்கூடிய கூட்டணி வெற்றி கூட்டணி. நான் மீண்டும் சொல்கிறேன், இவ்வளவு நாளா ஆக பொறுத்தீங்க, ஆற பொருட்களை இன்னும் ஒரு 3-4 நாள், அதிகபட்சம் ஒரு வாரம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்ல செய்தியை, மிகச்சிறந்த செய்தியை எங்க மருத்துவர் ஐயா அவர் அறிவிப்பார். அது என்னங்க, அவங்க வேலை இல்லாம இருக்கிற பசங்க, அந்த பசங்க ஏதாவது ஒன்று போயிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏன் முகநூல் பக்கத்தில் என் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை அதில் நான் பதிவிடுகிறேன். சம்பந்தமே இல்லாம ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு அதை உள்ள போந்து பேசுறாங்க. என் தொகுதிக்காரெல்லாம் என்ன பாராட்டுறாங்க, என்னுடைய பணியை பாராட்டுக்கிறாங்க. அதுல இருந்து சம்பந்தமா இல்லாம சில நாய்கள் அது உள்ள வந்து பூந்துக்கிட்டு குலைக்குது. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கூட ரோட்ல போறோம், நாய் குலைக்குதுன்னா அந்த நாயை நம்ம போய் நாயை நம்ம போய் கடிக்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். அப்புறம் 110 கோடியில ஒரு நூலகம், கலைஞர் பிறந்த நாளுக்கு எல்லாம் கலைஞர் நூற்றாண்டு விழா பத்தி பேசும் பொழுது நான் முதலமைச்சர்கிட்ட சொன்னேன், சேலம் ரொம்ப பெரிய ஊரு, கலைஞருக்கு அதுக்கு இருக்க தொடர்பெல்லாம் சொல்லி நூலகம் வேணும்னு கேட்டேன். 110 கோடியில நூலகம் அறிவித்து பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு நன்றி சொல்றேன். சார், நாங்க என்ன சொல்றோம், ஒன்னும் கையை கட்டி காலை கட்டி எங்கேயும் போடல, கையை கட்டி காலை கட்டி வாய்க்கு பூட்டு போடலாம் போடல. சுதந்திர பறவையாக எங்கள் மருத்துவர் ஐயா 46 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டிலே அதிகமாக இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு மூத்த தலைவரும் அது மருத்துவர் ஐயா தான். ஒரு வீடு இருக்கலாம், ஒரு கொட்டாய் 500 வீடு இருக்கலாம். இந்த மாதிரி 96,000 கிராமங்களுக்கு சென்று இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர். அப்படி இருக்கிற பொழுது அந்த தலைவரை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது, அவரை மறைக்க முடியாது என்பது மட்டும் உண்மை. மிக விரைவிலே கூட்டணி அமையும். அதான் சொல்றேன், அதை குறித்து எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் விரிவாக இன்னும் சில நாட்களே சொல்வார். 3 மாசமா பொறுத்து வந்துட்டீங்க, 3 மாசமா பொறுத்து வந்துட்டீங்க. தை பிறந்ததுன்னு சொன்னோம், தை பிறந்துருச்சு. மாசி தான் சொன்னோம்னு சொல்றீங்க. மாசி மாசம் என் குலதெய்வம் பேர் மாசி பெரியசாமி, அதனால மாசி மாசத்துல தான் சொல்லணும்னு எங்க சாமி உத்தரவிட்டிருக்காரு. அண்ணாமலை சொல்லிருக்கிறாரு, சொல்லணும். நாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.